ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய ஷிஜி தமிழ் சேனலில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, நம்ம சேனலுக்கு வந்து கஸ்டம் யூஆர்எல் வந்து எப்படி வந்து வாங்குறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த கஸ்டம் யூஆர்எல் வந்து நம்ம எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. ஒரு சிம்பிள் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே நம்ம சேனலுக்கு அப்படிங்கிறது ஒரு யூஆர்எல் வந்து இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லைன்னா நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம சேனல் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம சேனலோட அந்த யூஆர்எல் வந்து நம்ம சொன்னோன்னா அவங்க ஈஸியாக வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணி அவங்க வந்து எடுத்துக்க முடியும். ஏன்னா எல்லாருக்குமே போட்ட உடனே அவங்களோட நேம் போட்ட சேனல் வந்து வர்றது வந்து கிடையாது. அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம் யூஆர்எல் இல்லாமல் நமக்கு வந்து ஃபஸ்ட்டே ஒரு யூஆர்எல் கொடுப்பாங்க இல்லை யூடியூப் தரப்புலேருந்து. ஸோ அந்த யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ரீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், கச்சாமச்சான் இருக்கும். அதாவது அதில் ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு சைஸில் இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து ஞாபகப்படுத்தி வச்சு அடுத்தவங்களோட சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு நம்ம கஸ்டம் யூஆர்எல் வந்து வாங்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் பேரில் நமக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக வந்து இருக்கும். அவங்களுமே சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கும் எல்லாத்துக்குமே அது வந்து நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து கஸ்டம் யூஆர்எல் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத பார்க்கலாம். யூடியூப் தரப்புலேயே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு வந்து 100 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து தொடங்கி அட்லீஸ்ட் மினிமம் 30 நாளாவது ஆயிருக்கணும். 30 டேஸாவது நம்ம சேனல் தொடங்கி ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வந்து நம்ம வந்து போட்டிருக்கணும் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேனர் இமேஜ் அப்படின்னா சேனல் ஆர்ட் பேனர் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுவும் கட்டாயமாக போட்டிருக்கணும். இது எல்லாமே 2021 மெத்தட் படி நம்ம எப்படி நம்ம சேனலுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பேனர் வந்து வைக்கிறது, அதே மாதிரி வந்து நம்ம ப்ரொஃபைல் எப்படி வைக்கிறது எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு ஐபட்டன் லிங்க் வந்து கொடுக்குறேன், இங்கே தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக யூடியூப் ஆப்பில் போய் கூட நம்ம வந்து அதெல்லாம் செட் பண்ணிக்க முடியும். அதுவும் நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஈஸியாக வந்து கஸ்டம் யூஆர்எல் வந்து வாங்க முடியும். நம்ம சேனலுக்கு கஸ்டம் யூஆர்எல் வந்து எப்படி வாங்குறது அப்படிங்கிறது டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், டக்குன்னு நம்ம வந்து செஞ்சு முடிக்க முடியும். இப்போ ரீசெண்டாக தான் நான் வந்து ஷிஜி நேச்சர் வேர்ல்ட் அந்த சேனலுக்காக நான் வந்து கஸ்டம் யூஆர்எல் வந்து வாங்கியிருந்தேன். அந்த டைமே வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து தான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் ஃபோனில் பண்ணுறது அப்படின்னா டெஸ்க்டாப் செட் மோடில் வச்சு பண்ணிக்கணும். அதே வந்து லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் அப்படின்னா சும்மாவே ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து சேனல் டேஷ்போர்ட் அப்படின்னு ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு நிறைய ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. கஸ்டமைசேஷன் பண்ணுறதுக்கான ஐக்கான் நான் வந்து பாக்ஸ் கொடுத்துருக்கேன், அதுதான். இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 3 ஆப்ஷன் வந்து வரும். ஒன்று வந்து லேஅவுட், அப்புறமா பிராண்டிங், பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து 3வது இருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சேனல் யூஆர்எல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா செட் அ கஸ்டம் யூஆர்எல் ஃபார் யுவர் சேனல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். கஸ்டம் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பேரை அப்படியே வச்சுட்டு அவங்களே ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா இதில் தெரியும். ஜஸ்ட் அந்த www.youtube.com அப்புறமா ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டு போட்டுட்டு ஷிஜி நேச்சர் வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம வேறு ஏதாவது லெட்டர்ஸ் இல்லைனா நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணி பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எது வேணுமோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஒன்று இருக்கக்கூடியதை நான் வந்து அப்படியே வந்து எடுக்க போகிறேன். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பேரில் ஏற்கனவே வேறு யாராவது வந்து கஸ்டம் யூஆர்எல் எடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த லெட்டர்ஸ் இல்லைனா நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி எடுக்கக்கூடிய ஆப்ஷன் மட்டும்தான் வரும். ஸோ அதில் நம்ம ஏதாவது வந்து நம்ம ஆட் பண்ணி அஃபிஷியல் அப்படின்னு போட்டுக்கலாம், சேனல் அப்படின்னு போட்டுக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது நம்பர் வந்து போட்டுக்கிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போதைக்கு ஃபஸ்ட் ஒன் கொடுத்துட்டு ப்ளூ கலர் பப்ளிஷ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கஸ்டம் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கஸ்டம் யூஆர்எல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நமக்கு வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து பப்ளிஷ் அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கஸ்டம் யூஆர்எல் வந்து ஷோ ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை காப்பி பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களோட இந்த கஸ்டம் யூஆர்எலை நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது செட் பண்ணி வைக்கிறது அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது கொடுக்குறது அப்படின்னா கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது சேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் ஆப்பில் போய்ட்டு நம்மளோட சேனலோட கஸ்டம் யூஆர்எல் நம்ம வந்து காப்பி பண்ணி எடுக்க முடியும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நம்மளோட சேனலுக்கு நம்ம வந்து கஸ்டம் யூஆர்எல் வந்து செட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.